பிரைஸ் லார்ட் ஷாலோம். நல்லா எப்படி இருக்குங்க? சிறு பிள்ளைகளுக்காக இந்த கதையை உருவாக்கியிருக்கிறோம். நீதிமொழியிலிருந்து நீதிமொழிகளிலிருந்து ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு கதையை சொல்ல இருக்கிறோம். தாத்தா சொல்கிற கதையை கேளுங்க. கேட்டு ஞானம் அடைங்க. ஞானத்தின் மிகுதியினால் தேவனுக்கு பிரியமான காரியங்களை செய்யுங்க. தேசம் முழுவதும் செழிப்படையும்படியாக சிறு பிள்ளைகளை கொண்டு பெரிய காரியங்களை தேவன் செய்ய வல்லவராக இருக்கிறார். கவனித்து கேளுங்க. இதிலிருந்து ஞானத்தை பெற்றுக்கொள்ளுங்க. ஞானமாக நடங்க. நீதிமொழிகள் 1வது அதிகாரம் 7வது வசனம். கர்த்தருக்கு பயந்து பயப்படுதலே ஞானத்தின் ஆரம்பம். கர்த்தருக்கு யாரெல்லாம் பயக்கிறாங்களோ அவர்களுக்கு தேவன் ஞானத்தை கொடுக்க வல்லவராக இருக்கிறார். அப்போ நம்ம என்ன பண்ணணும்? சிறு பிள்ளையாக இருக்கிறப்ப கர்த்தருக்கு பயப்படக்கூடிய பயத்தை தர வேண்டியிருக்கு. அப்போ சிறு பிள்ளைகள் இப்பொழுதே ஆயத்தமாக இருக்கணும். எதுக்கு எடுத்தாலும் கர்த்தர் பார்த்து கொள்வார். கர்த்தர் மேல் பாரத்தை வைத்து அதன்படி நடக்கணும் நம்ம. அப்போ இது மாதிரி தான் சிறு பிள்ளையாக இருக்கிறப்போ இஸ்ரவேல் ராஜா சாலமோன் ராஜா என்ன பண்ணார்? சிறு பிள்ளையாக இருக்கிறப்பவே அவர் என்ன பண்ணார்? தேசத்தை செய்யக்கூடிய எனக்கு ஞானத்தை தாங்க. தேசத்தை நான் சிறு பிள்ளையாக இருக்கிறேன். தேசத்தை எப்படி ஆள்றது எனக்கு தெரியாது. ராஜாத்தை நடத்தக்கூடிய எனக்கு ஞானம் இல்லை அப்படின்னு கேட்டாப்லையாம். அப்போ ஆண்டவர்கிட்ட கேட்குறப்ப ஆண்டவர் என்ன பண்ணிட்டாரு? அவருக்கு ஞானத்தை கொடுத்தாராம். நீ எதையோ கேட்பாங்க எல்லாரும். எனக்கு படை தாங்க, எனக்கு ஐஸ்வர்யத்தை தாங்க, எதிரிகளை அழித்து போடுங்க, இப்படியெல்லாம் கேட்பாங்க. ஆனால் நீ என்ன கேட்ட? ஞானத்தை கேட்ட. அதனால் உனக்கு என்ன பண்ணுறேன்? ஞானத்தை தரேன். நீ கேளாத ஐஸ்வர்யத்தை நான் உனக்கு தரேன் அப்படின்னார். அப்போ தேவன் என்ன பண்ணார்? ஐஸ்வர்யத்தை கொடுத்தார், ஞானத்தை கொடுத்தார். தேசம் முழுவதும் பரவிச்சு. உலக நாடு முழுவதுமே பார்த்தீங்கன்னா அவரை பார்த்துட்டு என்ன பண்ணுறாங்க? ஐயோ, இவரை போல் ஞானமானவங்க யாருமே இல்லையே, ஞானமே இல்லையே அப்படின்னு ஒவ்வொரு ராஜாக்கள் வந்தாங்களா, அவங்க நாட்டை நோக்கி ஓடி வந்தாங்க. ஒவ்வொருத்தரும் ஐஸ்வர்யத்தை கொடுத்தாங்க, பணத்தை கொடுத்தாங்க, அநேக செல்வம் பெற்று ஐஸ்வர்யம் மிகுதியாக இருந்தது. அப்போ அந்த காலத்தில் வந்து வெள்ளிக்கு ஒரு மதிப்பே இல்லைங்க, குப்பை மாதிரி இருக்கிறதாட்ட. அப்போ சாப்பாடுற பாத்திரம் முதற்கொண்டு தங்கமாக இருந்தாமா, எல்லாமே தங்கம். எப்படி இருக்கும் பாருங்கள். நான் வீட்டில் ஒரு வெள்ளிக்கு டம்ளர் இருந்தாவே பெரிய ஐஸ்வர்யம்னு சொல்லுவாங்க, நம்மளை பெரிய பணக்காரன்னு சொல்லுவாங்க. ஆனால் அந்த ராஜாவுக்கு பார்த்திங்கன்னா தண்ணி குடிக்கிறது இதில் பொண்ணில் தான், தங்கத்தில் தண்ணி குடிக்கிற பாத்திரம், சாப்பாடு பாத்திரமெல்லாம் இதுதான் தங்கத்தில் தான். இது மாதிரி அநேக ஐஸ்வர்யத்தை கொடுத்தார் ஆண்டவர். இப்போ அதை பார்த்துட்டு எல்லா உலக நாடு மக்களுமே இவர் மேலே ஐஸ்வர்யம் யாருமே இல்லைங்கிறாங்க. ஒரு நாள் சாப்பாடு செலவு மட்டும் பார்த்திங்கன்னா அந்த சாலமோனுக்கு பார்த்திங்கன்னா 30 மரக்கால் மாவாமா, 60 மரக்கால் மெல்லி மாவுகள் இருக்கான். எப்படி இருக்கும் பாருங்க. நம்ம வீட்டில் 1 கிலோ மாவு போடுறதுக்கே எவ்வளோ இருக்கும். அதே நிறைய பேர் சாப்பிட்லாம். ஆனால் அவருக்கு மட்டும் ஒவ்வொரு நாள் செலவு மட்டுமே எவ்வளோ செலவாகும். அப்புறம் பார்த்திங்கன்னா கலைமான், வெளிமான், வரையாடுகள், கொழுமையான ஆடுகள், மாடுகள், இவ்வளோ 10 மாடுகளாமா. கொழுமையான மாடுகள் மட்டுமே 10 மாடுகள் இருக்குங்கிறாப்புல. மேய்ச்சலிருந்து வரக்கூடிய மாடுகள் 20 மாடுகள் இருக்கிறாங்க. ஆடுகள் 100 ஆடுகள் இருக்காமா. இவ்வளவு சாப்பாடு செலவு மட்டும். சாப்பாடு செலவு பார்க்கறதுக்கு மட்டுமே 12 மணிக்கார் வச்சுருந்தாங்களா, 12 மேனேஜர் வச்சுருந்தாங்களா. ஒவ்வொரு மாதத்துக்கு ஒருத்தர் மேனேஜர் பார்த்து சாப்பாடு செலவு கொண்டு வந்து கொடுக்கணுமாம்மா. அவ்வளவு செல்வாக்காக இருந்தவர், அவ்வளவு ஞானமாக இருந்தவராம். 3000 நீதிமொழிகள் எழுதியிருக்கிறார் அவர். அவ்வளவு ஞானமானவர். 1005 பாடல்கள் எழுதியிருக்கிறார். இப்படிலாம் இருந்திருக்கிறார் அவர். இந்த மாதிரி இருந்து அவர் பார்த்திங்கன்னா ஒரு தடவை பார்த்திங்கன்னா காட்டில் போயிட்டுருக்கிற படை வீரர்களை கூட்டிகிட்டு போயிருக்கிறாப்புல. அங்கே போய் பார்த்திங்கன்னா ஒரு எறும்பு சாரையாக போயிட்டு இருந்திருக்கு. அப்போ பார்த்துட்டு அந்த எறும்புலாம் பார்க்க, ஐயோ இப்போ சாலமன் ராஜா வர்றாரு, நம்மளை மிதித்து கொண்டு போடுவாங்களே, இப்போ என்ன பண்ணுறது அப்படின்னு புலம்பிகிட்டே போச்சுங்களாமா. இதை கேட்டார் இவர். சாலமன் ராஜா கேட்டு என்ன பண்ணார்? படை வீரர்களெல்லாம் நிறுத்திட்டார். எறும்புகள்லாம் போன பின்னால் அப்புறம் போகிறார். இந்த மாதிரி அவர் பறவைகள் பாஷை, மிருகங்கள் பாஷைகள், எல்லா பாஷைகளும் தெரிஞ்சு வச்சிருக்கிறார். எப்படி அவ்வளோ ஞானத்தை தேவன் கொடுத்திருக்கிறார். இது காரணம் என்னென்னா கர்த்தருக்கு பயந்து நடந்தார். எப்பொழுது நீங்கள் கர்த்தருக்கு பயந்து நடந்தால் தேவன் உங்கள் ஞானத்தில் மிகுதியாக கொடுக்க போகிறார். ஐஸ்வர்யத்தை உங்களுக்கு கொடுக்க வல்லவராக இருக்கிறார். நம்ம கேட்க வேண்டியது தேவனிடத்தில் ஞானத்தை கேட்கணும். ஞானம் மட்டும் கேட்டால் போதும், தேவன் எல்லாவற்றையும் செய்ய வல்லவராக இருக்கிறார். அதே போல் மறுபடியும் வேதத்தில் பார்த்திங்கன்னா யோசேப்பு இருந்தார். யாக்கோபுடைய 11வது மகன் யோசேப்பு. அவன் சிறு பிராயத்திலிருந்தே கர்த்தருக்கு பயந்து நடப்பான். உண்மையாக நடப்பான். அவங்க அப்பா அம்மாவுக்கு பயந்து நடப்பான். அப்படிப்பட்டவன் தான். ஆனால் மற்றவங்க அவங்க சகோதரருக்கு பிடிக்காது இது. அண்ணன் தம்பிகளை
கேட்பாங்களா, கிண்டல் அடிப்பாங்களா, அவன எப்படியாச்சும் தீர்த்து கட்ட இவன் வந்து அப்பாட்ட எதையோ சொல்லிட்டு போயிடுறான். நம்மள பத்தியெல்லாம் சொல்லிக் குடுத்துடுறான். அப்படின்னுலாம் சொல்லிக் குடுத்து அவன் மேல பகையா உணர்ச்சியா இருந்தாங்களாம். ஒரு நாள் வயல்ல அ ஆடுகள் மேய்க்கிறதுக்கு போயிருக்காப்புல. அப்ப பார்த்துட்டு இவன் சாப்பாடு கொண்டு போறப்போ, அவன என்ன பண்றாங்க, பெரிய குழியில கிணத்துல தூக்கி போட்டாங்களாம். தூக்கி போட்டுட்டு வச்சுட்டாங்க. அப்ப அந்த நேரத்தில பார்த்தீங்கன்னா என்ன பண்ண முடியும்? வெளிநாட்டிலருந்து வேற தூர தேசத்திலருந்து வந்தாங்களாம். வந்தப்ப அவங்ககிட்ட வித்துட்டாங்களாம் இவன. அவங்க இப்ப என்ன பண்ணாங்க, போய் எகிப்து தேசத்தில கொண்டு போய் அவன வித்துட்டாங்களாம். போத்திபார்கிட்ட. போத்திபார் அரண்மனையில அவன் விசாரிப்புக்காரனா இருந்தான். அவன் பார்த்தீங்கன்னா, ஞானம் அதிகம். அவன் இருந்து கர்த்தருக்கு பயந்து நடக்கிறனால, அந்த வீட்ட ஆசீர்வதித்தாராம். போத்திபார் வீட்டை ஆசீர்வதித்தார். பெரிய பணக்காரனா ஆக்கிட்டாங்களாமா. அப்ப அந்த போத்திபாருக்கு பெரிய நம்பிக்கை. இவனைப் போல யாருமே ஞானவான் கிடையாது. நல்லா விசாரிக்கிறான். நல்ல திறமையா இருக்கிறானே! அப்படின்னு சொல்லிட்டு அந்த அந்த வீட்ல எல்லா அதிகாரமும் குடுத்துட்டாருப்பா. எனக்கு வந்து சாப்பாடு மட்டும் நான் குடுத்தேன். எனக்கு சாப்பிடறதுக்கு மட்டும் குடுத்து மத்திய எல்லாம் எதுவும் வேண்டியதில்ல. எல்லாம் நீ பார்த்துக்கன்னு சொல்லிட்டாப்ல. அப்படி இருக்கப்ப இத பார்த்துட்டு அவன் அழகா இருந்தானாமா. யாரு? யோசேப்பு நல்லா அழகா இருந்தங்காட்டி, அவன் மேல ஆசைப்பட்டு போத்திபார் மனைவி என்கிட்ட இணங்கு அப்படின்னாப்ல. ஆசைக்கு ஒத்துழைப்பு குடுனாளாம். இவன் என்ன பண்ணிட்டான், நான் கர்த்தருக்கு பயந்து நடக்கிறேன். என்னுடைய முதலாளி என்னை நம்பி வச்சிருக்கிறாரு. நான் அவருக்கு சி எது பொல்லாங்கு செய்ய மாட்டேன் அப்படின்னு விலகி ஓடிட்டாப்ல. அப்போ அவன வந்து இத கேள்விப்பட்டு அந்த மனைவி என்ன பண்ண மாத்தி பேசி, இவன் தான் என்னை கெடுக்க வந்தான்னு சொல்லிட்டு, இவன் மேல குற்றத்த சுமத்தி அவன ஜெயிலுக்கு தூக்கி போட்டாங்களாம். ஜெயில்ல இருக்கிறப்ப கூட அவனுக்கு தேவன் ஜெயிலர் கண்களில் தயவு கிடைக்கப்பட்டு என்ன பண்றாரு, கர்த்தருக்கு பயந்து நடந்தங்காட்டி, அங்க ஜெயில்ல விசாரிப்பார்ன்னு வச்சுட்டாங்களாம். அங்கிருந்து என்ன பண்ணிட்டாராம், தேவன் அவனை உயர்த்தும்படியாக, அந்த எகிப்து தேசத்துக்கு முழுவதுக்குமாக அவனை அதிகாரியாக மாற்றும்படியாக, எகிப்து தேசத்தினுடைய சொப்பனத்தை விடுவிக்கும்படியாக, அந்த ஞானத்தை அவனுக்கு குடுத்தாங்களாம். ராஜா பார்த்த சொப்பனத்தை விடுவிக்கும்படியாக, அது அர்த்தம் சொல்லும்படியாக, அதன் நிமித்தமாக அந்த தேசம் முழுவதுமாக ஆசீர்வதிக்கும்படியாக அவனை உயர்த்தினாராம். அவன் தேசத்துக்கு அதிபதியாகி, அவன் குடும்பத்தையும் பாதுகாத்து வந்துடலானாமா. குடும்பத்தையும் ஆசீர்வதித்தானாமா. இந்த மாரி பெரிய ஐஸ்வர்யத்தை தேவன் கொடுத்தார். நல்ல சமாதானத்தில் குடும்பம் முழுவதுமாக அவனையும் நம்பி வரும்படியாக பெரிய ஐஸ்வர்யத்தை கொடுத்தார். அப்ப கேட்டது என்ன? அவன் ஞானமா நடந்தான். தேவனுக்கு பயந்து நடந்தங்காட்டி உங்களுக்கு ஞானத்தை கொடுத்தாரு. அது நிமித்தமாக அந்த நாடு முழுவதுமாக செழிப்படையும்படியாக 7 வருட பஞ்சகாலம் வருது. 7 வருட பஞ்சகாலத்திலேயும் அதையெல்லாம் போஷிக்கும்படியாக நல்ல ஞானமாக முதலாவது வந்து 7 வருடத்தையும் கூட அவன் செழிப்பான வருடத்தையும் கூட உபயோகப்படுத்தி, பயன்படுத்தி தேசத்துக்கு நன்மையான காரியங்கள் செய்தான். அப்ப நம்ம என்ன பண்ணணும்? யோசிப்பு போலயும் சாலமோன் போலயும் கர்த்தருக்கு பயந்து நடந்தா, தேவன் நம்மளை உயர்த்தக் கூடுகிறார். படிக்கிறப்ப, சிறு பிள்ளையா இருக்கிறப்ப நீங்க ஞானத்தை கேளுங்க. ஒவ்வொரு நாளும் ஞானமா நடங்க. ஞானமா நடந்தால் தேவனுக்கு பிரியமான காரியங்கள் செய்யப்போ, உங்களுக்கு ஞானத்தையும் கொடுக்கக்கூடியவரா இருக்கிறாரு. கல்வியில் உயர்வை கொடுக்கக்கூடியவரா இருக்கிறாரு. அதன் மூலமாக உங்கள் பொருளாதார தேவைகளை சந்திக்கக்கூடியவரா இருக்கிறாரு. ஃபர்ஸ்ட் கிளாஸ் வாங்குனீங்கன்னா, முதல் மதிப்பு வாங்குனீங்கன்னா, என்ன பண்றாங்க? ஸ்காலர்ஷிப்போட நல்ல மேற்படி படிக்கலாம். எல்லா தேவைகளையும் சந்திக்க வல்லவரா இருக்கிறார். அப்போ முதலாவது நம்ம நடக்க வேண்டியது கர்த்தருக்கு கீழ்ப்படி நடக்கணும். கர்த்தருக்கு பயந்து நடந்தா நமக்கு ஞானத்தை தரக்கூடியவராக இருக்கிறார், ஐஸ்வர்யத்தை தரக்கூடியவராக இருக்கிறார். இந்த கதையின் மூலமாக நீங்கள் ஐஸ்வர்யத்தை பெற்று, ஞானத்தை பெற்று, தேவனுக்கு பிரியமான காரியங்களை செய்து, தேசம் முழுவதும் உங்களைக் கொண்டு பெரிய காரியங்களை செய்யும்படியாக தேவனே உங்களை ஆசீர்வதித்து வழி நடத்த போவதற்காக நன்றியோடு ஸ்தோத்திரம் பண்ணணும். தேவனுக்கு பிரியமான காரியங்களை நீங்கள் செய்யணும். அப்பொழுது தேசம் முழுவதும் சமாதானத்தோடு இருக்கும். உங்கள் மூலமாக இந்த பெரிய காரியங்களை நிமித்தமாக ஐஸ்வர்யத்தை நீங்கள் சுதந்திரித்துக் கொள்வீர்கள். கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதித்து வழி நடத்துவாராக. ஆமென்.